ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு. தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம், புளி ஊற வச்சுக்கலாம். அப்புறமா சட்டி ஹீட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு வெந்தயம் போட்டுட்டு ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட தாளிக்கிறது கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ண வெண்டைக்காவை அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு உப்பு, அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா ஸ்பீடாக கிண்டணும். கிண்டும் போது அந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சிட்டா குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.